டே போஸ், என்னடா ஊருக்கு கிளம்ப குறுக்க நெருங்க நடந்துகிட்டே இருக்கிற? என்னடா பேசாம நிக்கிற? எப்ப கிளம்புறத உத்தேசம்? தெரியல மாமா. தெரியலையா? என்னடா கிறுக்க மாதிரி பேசுற? ஆமாமா, உண்மையிலே எனக்கு தெரியல. கோபி இங்க வரணும், எனக்கு தர வேண்டிய செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் விஜயை கூட்டு போகணும், அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் எப்ப போகணும், அங்க போய் என்னத்தை கிழிக்கணும்னு நான் யோசிக்கணும். என்னது? கோபி மாப்பிள்ள கணக்கு தீக்க வர்றாரா? ஆமாமா, நான் இவ்வளவு நாள் அவர் கூட இருந்தேன்ல, அதுக்கு தான் கணக்கு தீக்கிறதுக்காக வராரு. அப்போ கோபி மாப்பிள்ள கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஒண்ணு வெளியே போக சொல்றாரா? இல்ல மாமா, அவர் என்ன அனுப்பல, நானா தான் வெளியே வந்துட்டேன். அவருக்கு என்ன அனுப்புறதுக்கு விருப்பமும் இல்லை. எனக்கு கணக்கு தீர்த்துட்டேன். விஜய் கூட்டு போறதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். நீ சொன்ன அவர் வராரா? அப்ப நீ சொன்னதை அவர் ஏத்துக்கிட்டாரா? அவர் எப்படி மாமா ஒத்துக்குவாரு? நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றப்போ அவரை ஒத்துக்காம இருக்க முடியல. ஏண்டா ஏண்டா நேத்து வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த, இன்னைக்கு எப்படி இல்ல பேசுற? கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஆமாமா, கிறுக்கனா தான் ஆகி போயிட்டேன். டேய், உனக்கு பணத்தாசை பிடிச்சு போச்சு. கோபி மாப்பிள வரையே நீ முதலாளி சேர்ல உட்கார்ந்து ஆசைப்படுறியா? அம்மட்டு துருத்து போச்சா உனக்கு? வேணாமடா, இது நல்லதுக்கு இல்லடா போஸ். ஏண்டா ஏண்டா எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? உனக்கு இவ்வளவு ஆசையா? சொல்றவங்க சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி? என்ன மாமா பண்ண சொல்றீங்க? இதோ நிக்கிறாளே உங்க பொண்ணு, என் பொண்டாட்டி. என்ன பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? கோபி கூட தொடர்ந்து தொழில் பண்ணா நானும் என் பிள்ளை உத்தரத்துல தங்கிடுவேன் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றான். அது மட்டும் இல்ல மாமா, விஜய், இந்த விஜய் என்ன பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ இனிமே அவர் கூட சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லுது. வேற என்ன மாமா வழி இருக்கு? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. என்னடா சொல்ற? ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க தெரியுமா? கோபிகிட்ட இந்த விஷயத்தை பேசுறதுக்கு நான் மனசளவுல எவ்வளவு வேதனைப்பட்டேன் எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். என் ஈரக்குள்ளே அறுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் கூடவே இருந்து அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு அவருக்கு உதவியா எல்லாம் வெளியே வர்றதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சாதாரணமா வெளியில வர சொல்லிட்டாங்க தெரியுமா? வயசு இத்தனை ஆயிடுச்சே தவிர என்னால உலகத்தை புரிஞ்சுக்க முடியல மாமா. கட்டின பொண்டாட்டியை என்னால புரிஞ்சுக்க முடியல, நான் எப்படி உலகத்தை புரிஞ்சுக்கிறது? எல்லாமே பெருத்து போய் வருது மாமா. எனக்கு எது முக்கியம்னே தெரியல. மனுஷங்க முக்கியமா, பணம் முக்கியமா, கட்டின பொண்டாட்டி முக்கியமா, இல்ல என் சுயநலம் முக்கியமா? எனக்கு தெரியல மாமா. இது வரைக்கும் காசு இல்லாம வீட்டுல இருந்தப்போ இவ என்ன சொன்னா, 10 பைசா பிரயோஜனம் இல்லாம வீட்டுல தரையை தைச்சு உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னா. ஆனா இப்போ உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம், கார்மெண்ட்ஸ் பிரிச்சு இருந்திருக்குன்னு சொல்றேன்.
பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு மாமா. பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. எனக்கு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம நீங்க ஓடி போலாம் போல தோணுது மாமா. ஓடி போயிடலாம் போல இருக்கு. என்ன மாமா? வாங்க ரவி, நீ எப்படி இருக்க? வாங்க, நல்லா இருக்கேன். நடராஜ் எப்படி இருக்கா? உள்ள இருக்கான், படுத்துட்டு இருக்கான். வா லீலா, உட்காருங்க ரவி. இந்தக்கா. எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல. ஆமா, நீ எதுக்கு இந்த நிலைமையில எல்லாம் வெயில்ல அலைஞ்சிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நிர்மலாக்கு குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டோம். அதான் ஹாஸ்பிட்டல பாத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். குழந்தைய பாத்தீங்களா? சரி, நீங்க டிவி பாத்துட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன லீலா, ஒண்ணுமே பேசாம இப்படி யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, தனா அக்காவையும் விஜயும் நினைச்சேன். என்னாச்சு? ஊருக்கு போன் பண்ண, தனா அக்கா கிட்ட பேசினேன். என்ன சொன்னா? தனா அக்கா சொன்னதெல்லாம் கேட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்னாச்சு லீலா? கோபி கூட போஸ் மாமா இது வரைக்கும் இருந்தது போதும், அவரை விட்டு வெளியில வந்து தனியா ஏதாவது தொழில் பண்ணிக்கலான்னு தனு அக்கா சொல்லுதான். என்ன லீலா இது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கோபி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்காரு. அவரு சம்பளத்துக்கு இருக்கும்போது கூட போஸ் மாமாவை சேர்த்து விட்டாரு. இப்போ அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு என்னன்னு விடாம போஸ் மாமாவையும் கூட சேர்த்துக்கிட்டாருல. நம்ம வீட்டு மனுஷங்களை எல்லாம் அவர் மதிச்சு நடக்கிறவரு. அவரை விட்டு பிரிக்கணும்னு ஏன் தனம் பிடிவாதமா இருக்கா? நம்ம வீட்டுல இப்ப தனாக்கும் விஜயும் ரெண்டு துருவங்களா நிக்கிறாங்க. லீலா, அப்பா இதை எப்படி தாங்குவாரு? என் 5 பொண்ணுங்களும் ஒரு குத்து விளக்கோட 5 முகங்கள் மாதிரின்னு சொல்லுவாரு. நம்ம 5 பொண்ணுங்களும் அவங்கவுங்க புள்ள குட்டிங்களோட எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும்னு அடிக்கடி சொல்வாரு. அவர் இதெல்லாம் எப்படி தாங்குவாரு லீலா? நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா இதெல்லாம் தனாவுக்காக்கும் விஜய்க்கும் ஏன் தெரியாம போச்சு? ஆத்திரம் வந்தா புத்தி மழுங்கிடும் லீலா. தனத்துக்கு ஆத்திரமும் ரோஷமும் அவ கண்ணை மறைக்குது. விஜய்க்கு அவ புருஷன் மேல இருக்கிற பிரியமும் அக்கறையும் அவ கண்ணை மறைக்குது. ஆனா 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு ஏந்த இந்த பிரச்சனையோ வேதனையோ எல்லாம் கால நேரம்தான் நம்மளை இப்படி போட்டு படுத்துது. லீலா,
என்னக்கா, நாம ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா? பண்ணலாங்கிறியா? ஆமா, ஃபோன் பண்ணி அவங்க 2 பேர்கிட்டயும் பேசுவோமே. சரிக்கா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அக்கா, நான் சரோ பேசுறேன். என்னம்மா சரோ, நல்லா இருக்கியா? ஆமா, பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அக்கா, வீட்டுக்கு போய் கொஞ்சம் தனத்தையும் விஜயும் கூட்டிட்டு வரீங்களா? இருமா, லைன்ல இரு. லைன்ல இருக்க சொல்லிருக்காங்க. தனா, தனா. என்னக்கா? சரோ ஃபோன் பண்ணிருக்கு. இது வரேன். விஜி, உன்னையும் தான் கேட்டுச்சு, வா. அக்கா, உங்களுக்கு சேர்த்து பூ வாங்கி வச்சிருந்தேன், குடுக்க மறந்துட்டேன், வரையில குடுக்கறேன். அப்படியாமா? அம்மா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதுவா, என் புருஷன் தனியா கம்பெனி ஆரம்பிக்க போறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, விஜய் வீட்டுக்கார் கூட தானே இருந்தாரு? ஆமாமா. இப்ப தனியா போறாரா? ஆமாக்கா. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி கூழ கும்பிடு போட்டு நிக்கிறது? நம்ம சொந்த கால்ல நின்னாதானே நமக்கு மரியாதை. நாம தனியா போய் தொழில் பண்ணா அதோட மரியாதையே வேறதான். யாரும் விரல நீட்டி எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்கே உழைச்சு உழைச்சு கொட்டுறதா? இவர்கிட்ட 8 ஊருக்கு திறமை இருக்கு. இவரும் பெரிய ஆளா வரணும்ல. நிழல்ல வளர்ற செடி மாதிரி வீணா போகாம தனிச்சு நின்னு பெருசா வளர்ற அளவுக்கு இப்பதானே வேலை வந்திருக்கு. பார்த்துதானோ, போஸோட நேரம் காலமும் தொழில் திறமையும் அவனோட ராசியும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதையாச்சே. கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. அக்கா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப நாங்க எப்படி இருக்கோம் தெரியும்ல. சரி சரி வாங்க, இங்க எதுக்கு நின்னு பேசிக்கிட்டு? சாரோ காத்துட்டு இருப்பா. என்ன சரோ, எப்படி இருக்க? விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன காரியம் பண்ணிருக்க தனோ? நீயே உன் பொழப்ப கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணலாமா? என்ன பண்ண சொல்ற சரோ? நான் இஷ்டப்பட்டு எதுவும் தப்பாவே பண்ணல. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனிமே மாமா தனியா உழைச்சு பெரிய ஆளா வரணும்னு இருக்கு. என்ன தனோ நீ அர்த்தம் இல்லாம பேசுற? யார் அர்த்தம் இல்லாம பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இவர் உழைச்சு இன்னொருத்தர் பெரிய ஆள் ஆவறது? இவரும் பேர் சொன்னா தெரியற அளவுக்கு வர வேண்டாமா? தனியா கார்மெண்ட்ஸ் தொழில் நடத்தி பெரிய ஆளா வர்றதுக்கு இவர்கிட்டயும் திறமை இருக்கு. என்னது, தனியா கார்மெண்ட்ஸா? தனோ, நீ ரொம்ப அப்பாவித்தனமா பேசுற. கோபியோட சேர்ந்து தொழில் பண்ணி அது நல்லா இருக்கும்போது இதெல்லாம் அனாவசியமான வேலை. நல்லா இருக்கிறத நாமளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு. என்ன என்னடி செய்ய சொல்ற? கூட பிறந்ததே நமக்கு வினையா இருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும்? எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தி என்னதான் செய்வா? பொறுமையா இருக்கணும் தானோ, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீ எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, அதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தேன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். கோபியை விட்டு தனியா வரணும் அப்படி இப்படின்லாம் மனசுல நினைச்சிருக்கவே மாட்டேன். சரோ, உனக்கு நடந்த விவரம் எல்லாம் சரியா தெரியாது. நீ பாட்டுக்கு வீடு புருஷன் மாமியார்னு சொகவாசியா இருந்துட்ட. அடுத்தவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஏச்சும் பேச்சும் வாங்கினவன் நான். அந்த வேதனையெல்லாம் சேர்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தனு, பக்கத்துல உட்கார்ந்துதான் எதையும் புரிஞ்சுக்கணுங்கிறது ஒண்ணு இல்ல. எனக்கு கோபி வீட்டு மனுஷங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க சரியில்லாத ஆளுங்கதான், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா கோபியும் விஜயும் உனக்கு எதிரிங்க கிடையாதுமா. அவங்க நீங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாரையும் பழைய மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் மாறி போச்சு சரோ. நம்ம கூட பிறந்தவங்க கிட்டே இவ்வளவு மாற்றம் வந்துருச்சு. இவளே மாறும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கோபியும் குணம் மாறி போயிடலாம். அப்படி மாறிட்டா அப்புறம் நானும் என் புருஷனும் தெருவுக்கு தானே வரணும். அப்ப மூஞ்சி முறிச்சுக்கிட்டு தெருவுல நிக்கிறத விட இப்பவே சொந்த கால்ல நிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த முடிவு. தனோ, உன் பிடிவாதமும் வீம்பும் எப்பவுமே உன்னை தப்பான வழியில தான் தள்ளிட்டு போகுது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. போஸ் மாமா முன்னாடி எப்படி இருந்தாரு? இப்ப கொஞ்சம் அவரோட ஆத்திரத்தை குறைச்சுக்கிட்டு கோபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வந்திருக்கு. கோபி கூட அவர் இருக்கிறது தான் பெரிய பலம். கோபியும் போஸ் மாமாவும் சேர்ந்து இருந்தாதான் 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. கோபிக்கு தான் நல்லது. ஏன் புருஷன் படிக்கலாவே கிடக்க வேண்டியதுதான். அவர் ஏறி ஏறி மேல போக வேண்டியதுதான். ஏன் தானோ, நான் சொல்றத காதுல வாங்கிக்கவே மாட்டியா? சரோ, இப்பதான் எங்களுக்கு விடிவு காலமே வரப்போகுது. ஏன் புருஷனுக்கு இப்பதான் புத்தியே வந்திருக்கு. மேற்கொண்டு எதையாவது பேசி குழப்பி விட்டுறாதே. உனக்கு புண்ணியமா போட்டோம். ஹலோ ஹலோ தனு, ஹலோ தனு,
நான் விஜய் பேசுறேன். விஜய், என்ன விஜய் இதெல்லாம்? கேட்டல தனாக்கா பேசினத. கணச்சித்தம் கணப்பித்தோன்னு புத்தி மாறி போயிருக்கிறது தனாக்காக்கு தான். அது என்ன போய் சொல்லுது? விஜய், தனா அப்படிதான். ஆனா நீ படிச்சவ, அவளை புரிஞ்சவ. நீ கொஞ்சம் பொறுமையா போயிருக்க வேண்டாமா? நான் எவ்வளவு பொறுமையா தாங்க போறேன். ஆனா தனாக்கா மனசுல ஒரு நினைப்பு அழுத்தமா வந்துருச்சு. ஏதோ போஸ் மாமாவால தான் கார்மெண்ட்ஸ் நல்லா போகுது, போஸ் மாமாவை வச்சு வேலை வாங்கி இவர் பெரிய ஆள் ஆகுறாருன்னு அது மனசுல ஒரு முட்டாள்தனமான எண்ணம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரு என்ன பண்ண முடியும்? இது பாரு, இந்த விஷயத்துல வார்த்தைக்கு வார்த்தை தர்க்கம் பண்றது உதவாது. விட்டு கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த மூணையும் நீ செஞ்சிருந்தனா இந்த விஷயம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. அக்கா, இது 3 நான் பண்ணலன்னு நீ எப்படிக்கா நினைக்கலாம்? தனாக்கா புத்தி தெரிஞ்சு அது இப்படித்தானே புரிஞ்சுக்கிட்டு பல நாள் நான் பொறுமையா இருந்திருக்கேன், விட்டு கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு முடிவை மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றவங்கள நாம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? வெள்ளரி பழத்துக்கு பூன் வச்சு கட்டினாலும் அது வெடிக்கதான் செய்யும்னு அப்பா சொல்லுவாரே, அது மாதிரிதான். புரிஞ்சுக்கோ. என்ன விஜய், நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னக்கா, என் புருஷன் யாரு? போஸ் மாமாவுக்கு ரத்த சம்பந்தமா? அண்ணியன் தானே. அவரு இவ்ளோ செய்யும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். இவ்ளோ பண்ணும் போதும் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கலன்னா என்ன காட்டும்? இந்த தனோக்கா இப்படி பேசுதே, நீயே கேட்டல்ல? விஜய், தனத்தோட குணம் உனக்கு தெரியாதா? இப்ப பேசினதுக்கு பின்னாடி வருத்தப்படுவாவ. அதுக்காக எதுக்கும் ஒரு அளவுதான்க்கா. திரும்ப திரும்ப மூஞ்சில அடி வாங்கிறதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கேட்டு போயிடல. விடுக்கா, போதும். என்ன பேசினாலும் எதுவும் மாற போறது இல்ல. வச்சிருக்கா. ஹலோ விஜய், விஜய். விடுக்கா, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நாம என்ன பண்ண முடியும்? ஒரு விதத்துல பார்த்தா தனு அக்கா சொல்றதும் சரிதானு தோணுது. எப்படி லீலா, தனு சொல்றது சரின்னு நீ எப்படி சொல்ற? போஸ் மாமா எத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனியா இது வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் கோபி ஆண்டி இருக்க முடியும்? இல்ல லீலா, போஸ் மாமா தொழில் கத்துக்கிட்டது, தொழிலுக்கு வந்தது எல்லாமே கோபியாலதான். இப்ப கோபிக்கு எதிராக ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா அது கோபிக்கு துரோகம் செய்யற மாதிரி இல்லையா? என்ன கனி, இதுல என்ன துரோகத்தை கண்ட? போஸ் மாமா என்ன கோபிக்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வந்த தொழில் ஆரம்பிக்கிறாரு? புரியாம பேசாத. இப்ப பாரு, போஸ் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோபியோட கஸ்டமருங்க தான். போஸ் மாமா இப்ப கோபிக்கு எதிராக ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா அப்புறம் பாதி பேர் இங்க தானே வருவாங்க. அதனால கோபிக்கு தானே பாதிப்பு வரும். இதுக்கு என்ன சொல்ற நீ? இதெல்லாம் பிசினஸ்ல பார்த்தா முடியுமாக்கா? ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா, மாணிக்க மாமா மாதிரி என் புருஷ மாதிரியும் தனியா தொழில் பண்ணாதான் நல்லது. இந்த மாதிரி மத்தவங்கள சார்ந்திருந்தா எப்பவுமே பிரச்சனை தான். இல்ல லீலா, இவங்க கதையே வேற. 2 பேரும் வேற வேற தொழில் செய்யறாங்க. ஆனா போஸ் மாமாவும் கோபியும் அப்படி இல்ல. 2 பேரும் ஒரே தொழில் செய்யறவங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கத்துக்கிட்டவரு. அதுதான் பிரச்சனையே. ஒருத்தர் பண்றது இன்னொருத்தரை கண்டிப்பா பாதிக்கும். அப்படி பார்த்தா மாணிக்க மாமா சிவசாமி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தனியா தொழில் ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவர் விஷயத்துல யோசிச்சிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் வளர்த்துருக்க முடியுமா? பிரச்சனை இப்ப பெருசாயிடுச்சு. 2 பேருக்குள்ள ஒத்து வரல, பிரியுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க என்ன பேசியும் ஃபீல் பண்ணியோ மாற போறது இல்ல. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புவோமா? சரிங்க அக்கா. இந்த விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிட்டு உன் நிம்மதியை நீ கெடுத்துக்காத. தைரியமா இருக்கா? நான் கிளம்புறேன். வரேன் நீ. பிள்ளையாரப்பா, இதுன்னு வரைக்கும் என்ன சோதனை பண்றேங்கிற பேர்ல என் குடும்பத்தை அப்பப்போ லேசா அசைச்சு பார்ப்பேன், ஆட்டி பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு ஆடி வேறையே பறிச்சு போட பாக்குறேன்ப்பா. குடும்பத்தோட ஆணி வேறு என் குழந்தைகளுக்குள்ள இருக்கிற பரஸ்பர நேசம், என் குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, பாசம்.
நல்லா தெரியும். நான் என்னைக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் குழந்தைங்க என்னைக்கு ஒற்றுமையா இருக்கணும்னு தான். இப்ப ஏன் திடீர்னு அவங்களுக்கு நடுவில் ஒரு விரிசல் தோணி இருக்குது? இந்த விரிசல் பெருசாகிட்டே போச்சுன்னா நான் வாழறதுக்கு அர்த்தம் எல்லாம் போயிருமே. இப்படி என்னோட குழந்தைகள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறத பாக்குறதுக்காக நான் உயிரோட இருக்கிறேன். இந்த ஒரு தண்டனை எனக்கு தேவைதானா? ஐயா, நீ விக்னேஸ்வரன், அண்டத்தெல்லாம் ஆட்டி பிடிக்கிற மகாசக்தி. உனக்கு தெரியாதா இந்த எளியவன் இத்தனை பலுவத்தான் தாங்க வேண்டும்? என்னால தாங்கவே முடியாது பெரிய சுமைய தோல்ல சுமத்திக்கிட்டே இருக்கிறியே. நான் நொறுக்கி போயிட மாட்டேனா? கொஞ்சம் கருணை வையா என் மேல. இதுக்கு மேல சோதனை வேணும். நொந்து போயிருக்கிறையா? நீ என் மேல கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையா? என்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் வேண்டிக்கிறதெல்லாம் என்னோட குழந்தைகளுக்கு நடுவில் முளைச்சிருக்குது இந்த பிரச்சனை. இது சீக்கிரம் தீர்ந்து போயிடணும்னு தான். அவங்க பழைய சிதம்பரத்தோட பிள்ளைங்களாவே அந்யோன்யமா ஒத்துமையா என்னைக்கு சந்தோஷமா வாழணும்னு தான். வேற ஒண்ணும் இல்ல. என்னோட 5 குழந்தைகளும் இத பாத்தியா, இந்த கையில இருக்கிற 5 விரல்கள் மாதிரி. நான் அதுங்களை தாங்குற அந்த உள்ளங்கை அமிட்டுதான். ஒன்னு கும்பிடும் போது எப்படி இந்த 5 விரலும் குமிஞ்சு ஒன்னா நிக்குதோ, அதே மாதிரி அவங்களை பிரிக்காம ஒத்துமையா வச்சிருக்கியா? அம்மிட்டுதான் நான் கேட்கறது.